நீங்கள் கடவுளுக்கு உரிய வெள்ளாடை அணிந்து அவரோடு நடக்க தகுதி பெற்றவர்கள். வாழ்வின் புத்தகத்திலிருந்து உங்களுடைய பெயரை நான் நீக்க மாட்டேன். நீங்கள் எனக்குரியவர்கள், திரும்பி வாருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறார். நீங்கள் உயிரோடு இருப்பதை போல நினைக்கிறீர்கள், ஆனால் ஏற்கனவே இறந்து விட்டீர்கள். இந்த வார்த்தையை அவர் சொல்வதன் நோக்கம், நம்முள் இருக்கின்ற பாவத்தின் விளைவாகத்தான் அதை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இங்கே அடுத்ததாக ஒரு வார்த்தை, இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்படும் வார்த்தை, ஒரு சில வார்த்தைகள் மிகவும் அழகான வார்த்தைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அவர் மனம் திருந்துவதற்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், உங்களிடம் எல்லாம் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, ஆனால் நீங்கள் ஆடையின்றி நிர்வாணமாக இருப்பது எனக்கு தெரியும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் பணம் இருந்தும் பொருள் இருந்தும் நீங்கள் அதற்குரிய தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் கடவுளிடம் வருவதற்கு அது அல்ல தகுதி. நல்ல